வணக்கம், உங்கள் ராம்ஜி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். உலக புகழ்பெற்றவரோட ஸ்டோரி தான் இது. 13 வயசில் படிப்பு போயிடுச்சு, வீட்டில் ஏழ்மை, தொடர்ந்து பல நாட்களாக பசி, வேலையை தேடி தேடி அலுத்து போச்சு. ஒரு நாள் பசியால் மயக்கம் அடைஞ்சு ஒரு நாடக கம்பெனி வாசலில் போய் உட்கார்றாரு. அங்கே ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வந்தார். அங்கு உட்கார்ந்து இந்த பையனிடம், இங்கே கட்டி போட்டு செல்லும் குதிரைகள்லாம் காணா போயிட்டுருக்கு, நீ இதை பார்த்துக்கொள், வரும்போது காசு தரேன் என்றார். அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு வேலையா? அந்த பையன் ஆர்வமாக தலையாட்டிட்டு தெம்புடன் எழுந்தான். நாடகம் முடிந்து பணக்காரர் வெளியே வந்தார். வெளியே நிற்பது தன் குதிரைதானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. குதிரையை சுத்தப்படுத்தி பளபளப்பாக துடைத்து வைத்திருந்தான் பையன். சற்று அதிகமான பணத்தை அவனிடம் நீட்டினார் பணக்காரர். சில்லறை கிடைக்கும் என நினைத்தவனுக்கு கையில் பணம். மகிழ்ந்தான். மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களும் குதிரையை அவனிடம் ஒப்படைக்க அவற்றை பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். வருமானம் பெருகவே உதவிக்கு வேலையை ஆள் அமர்த்தி முதலாளியாகிவிட்டான். அத்தோடு விட்டானா, நாடகங்களையும் கவனித்தான். மிகப்பெரிய இலக்கிய மேதையாகிவிட்டான். அந்த சிறுவன்தான் உலக புகழ்பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர். மனிதர்களாகிய நமக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும். வருகிற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டால் குதிரைக்காரனும் குபேரனாகிவிடலாம் என்பதற்கு தான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ.